ஆர்சனல் ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா மன்னிச்சுக்கோங்க. உங்களோட டீமோட வெடப்பு மேட்ச் லைன்ல வந்துட்டு தான் இருக்கு. ஆனா இந்த மேட்ச பத்திலாம் பேசி ஆகணுமா இல்லையா? அதான உலக வழக்கம். அதனால பார்க்லேஸ் பிரீமியர் லீக்ல 2005ல ஆர்சனல் வெர்சஸ் மான்செஸ்டர் யுனைட்டட் ரொம்ப ஃபேமஸான மேட்ச். மேட்ச்சுக்கு மட்டும் கிடையாது. மேட்ச்சுக்கு முன்னாடி டனல்ல நடந்த சம்பவத்துக்கு அண்ணன் ராய் கீன் வர்றக்கு கொஞ்சம் லேட் ஆயி போச்சு. இந்த ஆர்சனல் இந்த பிளேயர்ஸ் எல்லாம் வந்து கேரி நெவில் கிட்ட உருண்டை இழுத்துட்டு இருந்திருக்கானுங்க. அதுக்கப்புறம் அண்ணன் ராய் கீன் உள்ள வந்துட்டாப்ல. வந்ததுக்கப்புறம் ஏன்டா என் டீம் பிளேயரடா உருண்டை இழுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு இங்க வா. நேரா பிச்சுக்குள்ள வா. யாருன்னு காட்டுன்னு சொல்லிட்டு தலைவன் வார்னிங்க குடுத்துட்டு நேரா பிச்சுக்குள்ள போயிட்டான். 2ல 1 தான் நடக்க போகுது. அண்ணன் ராய்கீன் மண்டைக்கு ஏறி சண்டைக்கு போய் ரெட் கார்டு வாங்கிட்டு வெளியே போயிருவாப்ல. அப்படி இல்லைன்னா அண்ணன் ராய்கீன் சொன்ன மாதிரியே நேரா கிரவுண்டுக்குள்ள வா, அங்க வச்சு உன்னை புதைக்கிறேன்னு சொல்லியிருந்தாப்ல. அதே மாதிரி புதைக்கணும். இந்த மேட்ச் ஆரம்பிச்சு வெறும் 8வது நிமிஷத்துல பேட்ரிக் வியரா கோலை போட்டு தாக்கிடுறாப்ல. ஆர்சனல் லீட் பண்ணிட்டு இருக்கானுங்க. அடுத்தடுத்து என்ன ஆக போறதுங்கிறத விட இந்த மேட்ச்ல யாரெல்லாம் விளையாண்டாங்கன்னு பாத்தீங்கன்னா வெயின் ரூனி, ரைன் கிக்ஸ், பால் ஸ்கோல்ஸ், கிறிஸ்டியானோ. ஆர்சனலுக்கு பாத்தீங்கன்னா பேட்ரிக் வியரா, தியரி ஆன்ரி, டென்னிஸ் பெர்க்காம்ப், அப்புறம் செஸ் ஃபேப்ரிகாஸ். இப்படிதான் ஆர்சனலும் யுனைடெடும் ஒரு காலத்துல இருந்தாங்க. இப்ப கதை வேற. 18வது நிமிஷத்துல யுனைடெட் ஈக்குவலைஸ் பண்றாங்க. ரயன் கிக்ஸ் கோலை போட்டு தாக்கிடுறாப்ல. 1-1. யுனைடெடுக்கும் ஆர்சனலுக்கும் அப்ப மேட்ச் நடந்துச்சுன்னா போர் நடக்கிற மாதிரி தான். எல்லாம் வீட்டுல சொல்லிடுவாங்க, இங்க பாருடி மாமா வந்து போருக்கு போறேன், வருவனா இல்லையான்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் வருவாங்களே. அந்த மாதிரி உள்ள இறங்கினா ஆர்சனலுக்கும் யுனைடெடுக்கும் போர்க்களமா தான் இருக்கும். இந்த மேட்சும் அப்படிதான் போயிட்டு இருந்துச்சு. டென்னிஸ் பெர்க்காம்ப் 36வது நிமிஷத்துல ஒரு மினி ராக்கெட்டை நியர் போஸ்ட்ல விட்டாப்ல. ஃபர்ஸ்ட் ஹாஃபும் முடிஞ்சிருச்சு. ஆர்சனல் லீட் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஆனா யுனைடெட்ல 2 ஃபயரான சுட்டி பசங்களை வச்சிருந்தானுங்க. ஒன்னு வெயின் ரூனி, இன்னொன்னு கிறிஸ்டியானோ ரொனால்டோ. போன கோல பெர்க்காம்ப் ரைட்ல இருந்து அடிச்சாப்ல. அண்ணன் கிறிஸ்டியானோ ரொனால்டோ லெஃப்ட் சைட்ல இருந்து லெஃப்ட்ல அடிக்க போறாப்ல. சேம் மினி ராக்கெட்டு கோல் ஆகி போச்சு. 2-2 மேட்ச் டிரா. அதுக்கப்புறம் ஆர்சனல் கோல் கீப்பர் என்ன பண்றாப்ல, ஆண்ட்ரே ஒனானாவா மாறி ஒரு சம்பவத்தை பண்ணும் காரணத்தினால 58வது நிமிஷத்துல மறுபடியும் அண்ணன் கிறிஸ்டியானோ ரொனால்டோ கோலு. தலைவன் கோலை போட்டுட்டு நேரா ஆர்சனல் நெட்டுக்குள்ள பூந்துட்டான். தலைவன் ரூனி எல்லாம் வந்து செலிப்ரேஷனை பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஆர்சனல் உலக முக்குறாங்க. எதுவுமே நடக்கிற மாதிரி தெரியல. மேட்ச் முடிய போகுது. அப்போன்னு பார்த்து அண்ணன் பால் ஸ்கோல்ஸ் கண்ணுக்கு தெரியாத பாச ஒன்ன ஸ்ட்ரைக்கர் கிட்ட உருட்டுறாப்ல. ஆனா அங்க பார்த்தா இருக்கிறது ஸ்ட்ரைக்கர் கிடையாது, ஜானோஷே. லெஃப்ட்ல ஒரு சிப் பண்ணி தலைவன் கோலை போட்டு ஆர்சனலை மானபங்கப்படுத்தி 4-2 மேட்சை முடிச்சிருவான். கிறிஸ்டியானோ ரொனால்டோ சும்மா ட்ரிக்ஸ் காட்டுவான். 4 மேட்ச்ல ஒரு மேட்ச் நல்லா விளையாடுவான். அந்த மாதிரி பிளேயர் தான்ப்பா அப்படின்னு இருந்து அதுக்கப்புறம் அண்ணன் கிறிஸ்டியானோ ரொனால்டோ கன்சிஸ்டன்சியோட மறு உருவமா மாறினதெல்லாம் வேற கதை. அது இன்னொரு வீடியோல வரும்.